கணவனை கொலை செய்துவிட்டு வீட்டின் பின்பக்கமாக குழி தோண்டி புதைத்த மனைவி தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இணையதளம் மூலமாக பண மோசடியில் ஈடுபட்ட வவுனியாவை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவன் தென்னிலங்கையில் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தவிர 47 கோடி ரூபாய் லொத்தர் பரிசினை பெற்றவருக்கு குறித்த பணத்திற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அது தவிர போதைப் பொருளை வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அது தவிர கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் நீருக்குள் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பான செய்தியையும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர கிளிநொச்சியிலே பெண் ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாகத்தான் அந்த பெண் கடத்தப்பட்டதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறு பல செய்திகளை இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அம்பாந்தோட்டை பகுதியில் கணவனை மனைவி தாக்கி கொலை செய்துவிட்டு வீட்டுக்கு பின்புறமாக சடலத்தை புதைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பலஸ்முல்ல போலீசாரால் கடந்த 17ஆம் தேதி குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 51 வயதுடைய நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் போலீசார் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காணாமல் போன நபரின் வீட்டின் பின்பக்கத்தில் இருந்து அவரது கால் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 16ஆம் தேதியே இவ்வாறு உயிரிழந்தவரின் கால் மீட்கப்பட்டதாக, அதாவது காணாமல் போன நபரின் கால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த நபருக்கும் மனைவிக்கும் இடையிலே தகராறு ஏற்படுவதாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்ட நிலையில் போலீசார் இது தொடர்பாக உயிரிழந்தவரின் மனைவியை விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மனைவிதான் பொல்லால் தாக்கி குறித்த நபரை கொலை செய்துவிட்டு வீட்டுக்கு பின்புறம் சடலத்தை புதைத்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 17ஆம் தேதி குறித்த நபரின் சடலம் முழுமையாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் மேலும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது உயிரிழந்த நபரின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவன், அதாவது ருகுணு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வருகின்ற 25 வயதுடைய மாணவன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இணைய வழி ஊடாக வங்கி கணக்கில் இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடியாக பெற்றுக்கொண்டார் அல்லது மோசடி செய்து எடுத்துக்கொண்டார் என்கின்ற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞனே இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே இவ்வாறு வவுனியாவை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக குறித்த மாணவனை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய லொத்தர் பரிசை பெற்றுக் கொண்டவருக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு மேயரால் அவருக்கான காசோலை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது லொத்தர் சபையில் அதிகூடிய பரிசு தொகையாக 47 கோடியே 45,99,422 ரூபாய் பரிசினை நபர் ஒருவர் பெற்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக தொடர்பான செய்திகள் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் தான் இவ்வாறு பரிசு பெற்ற நபருக்கான காசோலை நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேயரால் குறித்த காசோலை வழங்கி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 47 கோடிக்கும் அதிகமான தொகையை நபர் ஒருவர் லொத்தர் மூலம் பரிசு தொகையாக பெற்றிருக்கின்றார். இதுதான் இலங்கையிலே வழங்கப்பட்ட அதிகூடிய பரிசு தொகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் யாழ்ப்பாணத்தில் 3 இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலே இவ்வாறு 3 கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி திரிந்த 3 பேரை போலீசார் சோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் கரோயின் எனப்படுகின்ற உயிர்கொல்லி போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்திருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட நபர்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கின்ற நிலையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் அவ்வப்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இரணைமடு குளத்தில் வலை வீசி மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபர் ஒருவர் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயிரிழந்த நபர் சாந்தபுரத்தைச் சேர்ந்த பிச்சை துரைராசா என அழைக்கப்படுகின்ற 64 வயதுடைய நபர் என்று தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக நேற்றைய தினம் வெள்ளை கைசக வாகனத்தில் பெண் ஒருவர் கடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இது தொடர்பான தகவலை வழங்குமாறு முகநூலிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வாகனம் நேற்றைய தினமே பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து அந்த வாகனத்தினை போலீசார் மடக்கி பிடித்ததாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனை காரணமாக கணவனால் மனைவி கடத்தப்பட்டதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். உங்களுடைய பதவி காலத்திலே உள்ளூராட்சி மன்றங்களுடைய காடர் இருக்கக்கூடிய அளவுக்கு நிரப்பப்படாமல் இருக்கின்றது. ஆளணி பற்றாக்குறை காணப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் ஊழல் மிக்கது என்ற வகையிலே ஒரு கருத்தை குத்தி போகின்றன. மன்றமாக இருக்கலாம், எந்த அரசு திணைக்களங்களாக இருக்கலாம், அந்தந்த திணைக்களங்களுக்கு உள்ள கணக்காக இருக்கின்றது, மாகாண கணக்காக இருக்கின்றது, பொது கணக்காக இருக்கின்றது. ஆகவே அவற்றின் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லா